தின்னோடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாம் தானவ கலியுகம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் நம்ம மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு மனசில் வேண்டின்றாலே அனுகிரகம் ஆகுமே, மனசில் வேண்டின்றாலே அனுகிரகம் ஆகுமே. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். பெரியவா நான் எனக்கு ரொம்ப சில தடவை யோஜனை வரும், சில சமயம் நிறைய இது சரியாகவும் இருக்கும். பெரியவா என்ன எதுக்கு படைச்சிருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுது அர்த்தம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலுமே கூட யாரையும் நம்ம குறை சொல்ல வேணாம். ஆனால் நிறைய பேர் சொல்லாமையே இருக்க அனுபவத்தை சொல்ல வைக்கிறதுக்காக ஒருத்தரை பிடிச்சிருக்கார் பெரியவா என்னை இது பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணின்னு இருக்கு. அது ஏதோ நான் ஒரு பெரிய இதில் கர்வத்தில் பேசலை, எனக்கு தோன்றது, எனக்கு தோன்றது கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் இவ்வளவு காலமாக நீங்கள் என்னுடைய அனுபவத்தை கேட்டுருக்கீங்க, நீங்களே எனக்கு சொல்லலாம். இல்லைடா நீ உனக்கு ஏதோ ரொம்ப கர்வமாக இருக்குன்னா நீங்கள் அதை எழுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி உண்மையான சம்பவங்களை இன்டர்வியூவை பார்த்து அதில் டிஸ்கிரிப்ஷன் யார் எழுதுவா, உட்காந்துட்டு யார் டைப் பண்ணி கொண்டு வருவா. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அந்த புத்தியை தம்பும் கொடுக்கலன்னா ஒத்துராலையும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கொடுத்தேன் இந்த பிச்சைக்காரனுக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரியவா அனுகிரகம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும். மனசில் வேண்டின்றாலே அனுகிரகம் ஆகும் அப்படின்னா நடந்திருக்கு. ஸ்ரீமதி ராதா அருணாச்சலம் அப்படிங்கிறவா இவா நங்கநல்லூரில் இருக்கும்போது இதை தற்சமயம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கா. இவா கேரளாவை சேர்ந்தவா போல இருக்குது பூர்வீகமாக. ஆனால் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்துருக்கா இந்த பொண்ணு. இப்போ கல்யாணம் ஆகிருக்கு. அவள் பொண்ணு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இங்கே தான் பிறந்திருக்கா, இங்கே தான் வளர்ந்துருக்கா. இவள் அம்மா கூட சின்ன பொண்ணாக இருந்தபோது நிறைய வாட்டி போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்காளாம். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா, ஆனால் இவள் போய் தரிசனம் பண்ணியிருக்கா. அப்போ இவள் காலேஜ் படிச்சிருந்த போது இவளுடைய பெரியம்மான்றா, அப்பா வழியா அம்மா வழியோ தெரியாது, பெரியம்மாவோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு முதல்ல மகாபெரிவா, அவளுக்கும் மகாபெரிவா தான் அவளுடைய குலத்துக்கான குரு. அதனால் பெரியவா கிட்ட அதை ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு போய் அப்புறம் சம்பந்தம் பார்க்க ஆரம்பிக்கலாம், ஏதாவது வரன் பார்க்கலான்னு அவள் வந்தபோது இந்த பொண்ணும் போயிருக்கா. இவள் அம்மா, அஃப்கோர்ஸ் இவள் அம்மா அப்பாவோ அம்மா போயிருப்பா, இவள் அம்மா நிச்சயம் போயிருப்பா. அப்போது அவர் பெரியவா அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அந்த பொண்ணு யாரோ அந்த பொண்ணுக்கும் கொடுத்தாராம். இது ஒரு நடந்து முடிஞ்சிடுத்து. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணோட கல்யாணம் உடனே நிச்சயமாகி உடனே கல்யாணம் ஆகிடுது. இது பேச்சு வந்திருக்குமே, இந்த பொண்ணு ராதா அப்படிங்கிற பொண்ணு அருணாச்சலத்தோட அப்படி கூட கல்யாணம் ஆகிருக்கு. ராதா அருணாச்சலம் இல்லையா? அப்போது இந்த ராதாவுக்கு கல்யாணத்துக்காக பார்த்துருந்த போது இந்த பேச்சு அடிபட்டுருக்குமே. எப்படி இதெல்லாம் எனக்கு தோன்றுறது, அவளுக்கு எப்படி ஏதோ ஆச்சு, பெரியவாளுடைய அனுகிரகத்தில் டக்குன்னு ஆச்சு அப்படின்னு பேசியிருந்திருப்பாளாக இருக்கும். அதனால் இவன் தனியாகவே ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நிற்கிறா, க்யூவில் நின்றுட்டுருக்கா. அப்போ மனசில் நினச்சிட்டாலும் அப்போ பெரியவாளுக்கு 99 வயசுக்கு மேலே ஆகிடுத்தான். அதனால் இது 1993 ஒரு நடந்த சம்பவமாக இருக்கும். அவள் சொல்லலை, ஏன்னா அப்புறம் இந்த விஷயத்தினால எனக்கு 1993 தெரிஞ்சிடுது. நானாகவே கெஸ் பண்ணிட்டேன், சிலதை கெஸ் பண்ணுவேன். இவன் க்யூவில் நிற்கிறா, பெரிய க்யூவில். அதில் மனசுக்குள்ளே அப்போ தான் நினச்சிக்கிறாவோ, என்னோட சித்தி என்னோட பெரியம்மா பொண்ணு, என்னோட பெரியம்மா பொண்ணுக்கு உங்களை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் மகாபெரிவா நீங்கள் இந்த ஜாதகத்தை மேலே
நீங்கள் இதெல்லாம் போட்டு குங்குமம்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த பொண்ணுக்கும் நீங்கள் அமிச்சதுனால அவளுக்கு உடனே கல்யாணம் ஆகி உடனே கல்யாணம் ஆகிறத விட ஒரு நல்ல இடத்துல ஆகணுமே எடுத்து அவள் இருக்காளே இப்போது. அதே மாதிரி எனக்கும் ஆகுமா, எங்காத்துலேயும் இந்த மாதிரி கல்யாணத்துக்காக இது பண்ணிகிட்டே இருக்காளே, அவசரப்படுத்துகிறாளே, இப்போ எனக்கும் அதே மாதிரி ஆகுமா? ஆனால் உங்களுக்கு இப்போ பெரியவா யார் கூடயும் பேசலை, பெரியவா அப்படியே உட்காந்துட்டுருக்காளாம், ரொம்ப க்ஷீணமாக இருக்கா பெரியவா அப்படின்னு இப்படி வேண்டிக்கிறாளாம் மனசில். அப்போது இவன் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கா, ஆனால் இவளுக்கு தோன்றது பெரியவா அங்கேருந்து இப்படின்றாடாம். அது தன்னை தான் சொல்கிறான்றது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அப்படி நினச்சிருந்துருக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனால் இவளுக்கு நல்லாவே தெரியறது பெரியவா நம்மளை தான் பார்த்து இப்படி கையாட்டுறாரு, ஆசீர்வாதம் பண்ணுறாரு, தெரிஞ்சுதான். அதுமாதிரி ஒரு தடவை இல்லை, 2வது தடவையும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அவர் பண்ணியிருக்கார். 3வது தடவையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் பெரியவா, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பெரியவாக்கு அப்போ 99 வயசுக்கு மேலே ஆகிடுத்து. அப்படி அதை மட்டும் சொன்னாவோ அப்போ அப்போ அதான் நடந்திருக்கும். 1993 தானே அது நடந்திருக்கும் சம்பவம். அப்போ பெரியவா ஏதோ பேசிக்கலையாம், நமஸ்காரம் பண்ணால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியவாளை பார்த்துருப்பா, பெரியவா வேலை பார்த்துருப்பா, அது ஊருமே. ஆனால் தூரத்துலேருந்து இப்படி கை இப்படி காமிச்சிட்டா, பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டார். வந்ததில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, மனசுக்குள்ளே வேண்டிண்டா இல்லையா, அதுக்கு அனுகிரகம் ஆகுமானா ஆகுமே. அதான் நம்மளுடைய டைட்டில். மனசில் வேண்டின்றாலே அனுகிரகம் ஆகுமே. மனசில் வேண்டின்றே நின்றா க்யூவில் பெரியவாகி அனுகிரகம் பண்ணிட்டாளே அப்படின்னா அது டைட்டில் கிடையாது. நிஜமாகவே அவளுக்கு உடனே அவளுக்கு ஒரு வரன் அமைஞ்சு நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்ல இடத்துல இருக்கேன். அப்போ மெட்ராஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநல்லூரில் இருக்கேன் அப்படின்றத அவள் சொன்னான். அதனால் எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அந்த ராதா அருணாச்சலத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். ஜெய ஜெயசங்கர சங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரர் மகாபிரிய பாதவேஸ்வரர்.